அனைவருக்கும் வணக்கம். ஈரான் முதலாக இஸ்ரேல் மீது செஜில்-2 என்ற டான்சிங் மியூனிஷன்ஸ் என்ற ஏவுகணையை ஏவி மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த செஜில்-2 ஏவுகணை அரக்கன் ஏவுகணை என்று பெயரிடப்பட்டு அழைக்கப்படுகிறது. இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மட்டுமே உண்மை. ஏனெனில் இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலிடையே நடந்த போரில் பிப்ரவரி 28 முதல் நடந்து வருகின்ற போரில் முதலாக மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று ஈரான் வரலாற்றில் முதலாக தான் இந்த செஜில்-2 டான்சிங் மியூனிஷன்ஸ் என்ற ஏவுகணையானது ஏவி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்படிப்பட்ட ஏவுகணை இதுவரை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பார்த்ததில்லை. இதற்கு முன்பாக பல்வேறு ஏவுகணைகள் ஈரான் ஏவியுள்ளது. அதில் முக்கியமாக கொரம்சார் என்ற பிளாக் ஸ்பேரோ போன்ற மிசில்கள் மற்றும் கைபர் சேக்கன் கமர் ஈமான் போன்ற ஏவுகணைகள் வீசப்பட்டதை விட இது முற்றிலும் வேறுபட்டது. காரணம் என்னவென்றால் இந்த ஏவுகணையை 2008ஆம் ஆண்டே வடிவமைத்து விட்டார்கள். அப்பொழுது இதற்கு பேர் செஜில்-1. இது 800 கிலோ மட்டுமே தாக்கல் நடத்தும். அதன் பேர் 2009ஆம் ஆண்டு செஜில்-2 என்று மேலும் மேம்படுத்தி சுமார் 1000 கிலோமீட்டருக்கு மேலாக தாக்கல் நடத்தும் வகையில் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த ஏவுகணை தற்பொழுது சுமார் 2000 கிலோமீட்டர் சென்று துல்லியமாக இலக்குகளை தாக்கும் வான்வழி பாதுகாப்பை ஏமாற்றிச் செல்லும். இந்த ஏவுகணை இதுவரை ஈரான் பயன்படுத்தாமல் இருந்தது. 2026ஆம் ஆண்டு மட்டும் ஈரானின் இராணுவ அணிவகுப்பில் இந்த ஏவுகணை இடம்பெற்றிருந்தது. ஆனால் இதுவரை பயன்படுத்தாத ஏவுகணையை ஈரான் முதலாக ஏன் பயன்படுத்தியது என்றால், அமெரிக்கா இந்த போரில் தாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று அறிவித்தது. ஈரானில் உள்ள அனைத்து ஏவுகணை உற்பத்தி தளங்களை நாங்கள் அழித்து விட்டோம், 90% அழித்து விட்டதாக அமெரிக்கா பெருமைப்பட்டு அறிவித்த நிலையில்தான் ஈரான் புதியதொரு ஏவுகணையை ஏவி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அச்சப்படுத்தியுள்ளது. இதுதான் ஈரானுடைய நோக்கம். அதுவரை இவை மிக ரகசியமாக வைத்திருந்திருக்கிறார்கள். இது தரையிலிருந்து ஏவப்படுகின்ற ஏவுகணை. இது சிஜில் ஏவுகணை டான்சிங் மியூனிஷன்ஸ் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? சிஜில் ஏவுகணையின் முக்கியத்துவம் என்ன? இந்த ஏவுகணை லிக்விட் ஃபியூயல் மூலமாக இயங்குவதில்லை. காரணம், லிக்விட் ஃபியூயல் நிரப்புவதற்கு பல மணி நேரமாகும். அது மட்டுமல்லாமல் அந்த ஏவுகணையை பாதுகாக்க வேண்டும். மாறாக இது சாலிட் ஃபியூயல் திரவ எரிபொருள் மூலமாக இந்த ஏவுகணையால் இயங்குவதால் இந்த ஏவுகணை உடனடியாக நிலைநிறுத்தி ஏவிவிடலாம். எதிரிகள் கூட உடனடியாக அறிய முடியாத அளவுக்கு இந்த ஏவுகணையை ஏவ முடியும். இது சுமார் 2000 கிலோமீட்டர் தாக்குதல் செல்கின்ற அளவிற்கு அதிவேகமாக செல்வதால் இதை எதிர்நாட்டு உளவுகள் கண்டறிய முடியாது. அப்படியே கண்டறிந்தாலும் எதிர்நாட்டில் வான்வழி பாதுகாப்பான இஸ்ரேலில் உள்ள ஏரோ மற்றும் அமெரிக்க பேட்ரியாட் மூலம் கூட இதை கணிக்க முடியாத அளவுக்கு இந்த செஜில்-2 ஏவுகணை வானில் இந்த மணிப்ளோட் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி வளைந்து திசை மாறி பறந்து செல்வதால் இது எந்த இடத்தில் இலக்கு வைத்து தாக்குவது என்று இந்த வான்வெளி பாதுகாப்பை குழப்பிவிடும். அந்த குழப்பம் நேரத்தில் இந்த ஏவுகணை மின்னல் வேகத்தில் எதிரின் இலக்கை தாக்குகின்ற பொழுது கடைசியாக அந்த வெடிபொருள் வெடிகின்ற பொழுது 2000 டன் எடையுள்ள வெடிபொருள் பல 100 குண்டுகளாக சிதறிச் செல்கிறது. 100 குண்டுகளாக சிதறிச் செல்கின்ற பொழுது அந்த அழிவானது மிகப்பெரிய அளவில் ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு ஏரியா முழுவதும் அந்த குண்டுகள் பரவுவதால் யாரும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. குறிப்பாக இஸ்ரேலில் உள்ள பெய்ட் ஷமேஜ் என்ற பகுதியில் இந்த ஏவுகணை தாக்குதலில் சுமார் 3000 பேர் படுகாயமடைந்துள்ளனர். 9 பேர் பலியாகியுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. அங்குள்ள வாகனங்கள், கார்கள் எரிந்து சாம்பலாகியுள்ளன. கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. இடிபாடுகள் காணப்படுகிறது. ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதை தடுக்கின்ற சக்தி வான் பாதுகாப்பு மையத்திற்கு இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு ஏவுகணையை இது 54வது ஏவுகணை அலைவரிசை தாக்குதல் என்று ஈரான் நடத்தியதில் இதை பயன்படுத்தியுள்ளது. இதை தடுத்து நிறுத்துவதற்காக அவர்கள் மிகவும் சிரமப்படக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டுள்ளது. பல சேதங்களை ஒரே நேரத்தில் ஏற்படுகின்ற ஒரு ஏவுகணையாக இருப்பதால் தற்பொழுது எப்படி தடுத்து நிறுத்துவது என்பதிலேயே இஸ்ரேல் தற்பொழுது குழம்பி போயிருக்கிறது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு மையத்தையே பயனற்றதாக சஜில் 2 ஏவுகணை என்ற டான்சிங் மியூனிஷன்ஸ் என்று அவற்றை உருவாக்கி ஈரான் ஏவி தாக்கல் நடத்தியுள்ளது. மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளது என்பதில் மட்டும் சந்தேகமில்லை. தொடர்ந்து இதே ஏவுகணையை ஏவினால் மிகப்பெரிய சேதத்தை ஈராக்கானது சந்திக்க நேரிடும். எத்தனை ஏவுகணைகள் வைத்திருக்கிறார்கள், எங்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கிறது என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் ஈரான் சொல்வது என்னவென்றால், எங்கள் ஏவுகணையில் அமெரிக்கா முற்றிலுமாக அழிக்க முடியவில்லை என்பதை உலகத்திற்கு அறிவித்துள்ளது. அதனுடைய முதல் படிதான் SGL-2 என்ற டான்சிங் மியூனிஷன்ஸ் மூலம் பரவலாக மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி ஒரு அதிர்ச்சியை இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு ஈரான் தந்துள்ளது.